தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக 50வது வீடியோ போட்டோம்னு வைங்களேன், ஒன்னே ஆளை விட்டு அடிப்பாங்க. 50வது கவுன்சிலர் தான் இதுக்கு முழு காரணம். 50வது கவுன்சிலர் வேலைப்பாளையத்தில் வேணும்னா அவங்க வலுவா இருக்கலாம். அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் எங்கள் வடதமி நாட்டை தாண்டிதான் சென்னைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். நான் இதை எச்சரிக்கையாகவே சொல்றேன். ஜனநாயக நாட்டுல பொதுமக்களுக்கான ஒரு பிரச்சனையை ஒரு 25 ஒரு இளைஞர் ஒரு சாக்கடை நீர் தேங்கி மனித மலம் கழிவுகள் வீதி முழுவதும் நிரம்பி ஓடி கிடக்கிறது. அதை இங்க இருக்கிற பல்வேறு தொலைக்காட்சிகள் படம் எடுத்து காட்டியிருக்கிறீங்க. இதை சீர் செய்யுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்த இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதற்காக வீடு புரிந்து கத்தியால குத்துவது, வீடு புரிந்து வெட்டுவது, அலுவலகம் வந்து தாக்குவது என்று சொன்னால் அப்புறம் எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு? சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்கட்டி விட்டது என்று பாரதிய ஜனதா சொல்வதை உண்மையாக்குகிறதா நெல்லை மாநகர காவல்துறை? மண்டையில வெட்டுப்பட்டு ரத்தம் செஞ்சிருக்கிறார். ஆனால் வெறும் காவல் நிலையத்திற்கு ஒரு கட்சி அலுவலகத்திற்கு உள்ள புகுந்து தாக்குதல் நடத்திய ஒரு கும்பலை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அடுத்த கடமை பெயிலபிள் செக்ஷனை விடுதலை செய்வது எந்த நாயம்? அப்புறம் இப்போ ஒரு கட்சியினுடைய அலுவலகத்துக்கே வந்து தாக்குதல் நடத்தினா அது என் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான அர்த்தம். அவர் வேணுமா உள்ளூர்காரராக இருக்கலாம், ஒரு சொந்தக்காரராக கூட இருக்கலாம். ஆனால் அது என்னுடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகம். தென்மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிற மாநில துணைத் தலைவர் திரு உமர் அவர்களுடைய அலுவலகம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தென்மண்டல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அலுவலகம். என் அலுவலகத்திற்கு உள்ளே புகுந்து என்னுடைய தொண்டனை இது போன்று தாக்கி இருப்பது என்பது என்னால் எல்லாரும் முனையளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. இதற்கு உரிய நடவடிக்கையை விரைந்து அரசு எடுக்க வேண்டும், காவல்துறை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும்.